character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Curriculum Pakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. லாஸ்ட் எல்லாருமே மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன டாப்பிக்கில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்றத நீங்கள் ப்ராப்ளம் செக்ஷன்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதை காமிச்சிருந்தோம். ஓகேவா, என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல், அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா, இந்த 3 மெத்தட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ அப்படி கிராமர்ஸ் ரூலில் எப்படி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ கிராமர்ஸ் ரூல்லையும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுத்துருந்தா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்லேயும் வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருந்தா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லாருமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிடணும். ஓகேவா, வில் see the செகண்ட் சம் எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் பார்க்குறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த கொஷின்ஸ் தான் இது. என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிராமர்ஸ் ரூலில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி மல்டிபிளில் இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எக்ஸாம்பிளில் பார்த்து அதே சேம் மாடல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்த கொஷின் இப்போ நான் எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு இருக்கிற சம்ஸை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுன்றது இங்கே காமிச்சிருக்கும். அதை எல்லாத்தையும் பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, இன்னைக்கு கிவன் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி ஈக்குவலன்ஸ் டு 4i3 கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஏ ஈக்குவலன்ஸ் டு என்னென்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டில் 4i3 கிடைக்குது. ஓகேவா, அப்போ போத் ஆஃப் த டேர்ம்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i3. அப்போ வாட் அபவுட் ஏதாவது ஃப்ராக்ஷனில் 1 டிவைட் பை 4 இன் டேர்ம்ஸ் மல்டிபிள் அதுக்கு தன்னால போச்சுன்னா டிவைட். அப்போ 1/4a into b that is equals to b into 1/4 into a that is equal to i3. அப்போ b இன்வர்ஸ் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 1/4a. இப்போ இது எனக்கு given of order. அப்போ என்னுடைய given system of equations கொடுத்துக்கிறத மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு நேமிங் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா b. ஓகே, இந்த பி நான் என்ன எடுத்துகிட்டு பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸுக்கு தான் இந்த ஆர்டரில் கிவன் கொடுத்துருக்காங்களே என்னென்னு எடுத்துருக்காங்க 1/4ஏன்னு எடுத்துருக்காங்க. அப்போ 1/4ஏன்னு என்னும்போது வாட் அபவுட் வில் பி கன்சிடர்ட். அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவலன்ஸ் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு 1/7 இந்த ஆர்டரில் தென் வில் பி சிம்பிளிஃபை. அப்போ therefore then will be matrix multiplication again using the condition. அப்போ what about if we get the values 2 1 -1 இதெல்லாம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அண்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். எங்கே பாசிட்டிவ் சைன்ஸ் வருது எங்கே நெகட்டிவ் சைன்ஸ் வருதுன்றதுலாம் கேர்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம மிஸ்டேக்ஸில் எதாவது பண்ணோன்னாக்கா அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸோடைய டோட்டல் மார்க்ஸுமே என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா, அண்ட் see the next one very important part of the third question. A man is appointed in a job with a monthly salary of a certain amount and a fixed amount of an annual increment. It is if his salary was 19,800 per month. அவங்களுடைய சேலரி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 19,800
800 per month. At the end of the first month, after 3 years of service, and 23,400 per month at the end of the first month after 9 years. அந்த மாதிரி ஒவ்வொரு 3 years அவங்களே given conditionsல கொடுத்துருக்காங்க. of service find his starting salary and his annual increment. use matrix inversion method to solve the problem. இந்த இடத்துல எனக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ண ஆகணும். ஓகேவா? அப்போ what about will be considered? let his monthly salary என்னன்னு எடுத்துக்கலாம், rupees x ன்னு எடுத்துக்கலாம், and his annual increment என்னன்னு எடுத்துக்கலாம், y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ given x plus 3y is equals to, ஏன்னா in terms of what about will be x 3y அவங்களுடைய monthly salary in terms of பார்த்தீங்கன்னாக்கா 19,800 சொல்லியிருந்தாங்க. அதே போல் நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க x plus 9y equal to 23,400 கொடுத்துருந்தாங்க. அப்போ ரைட் த அபவ் ஈக்குவேஷன் இன் ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றுறோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸோடைய கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ரைட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் 1 3 இங்கே 1 9 xy இன் ஏ மேட்ரிக்ஸோட ax is equal to b, x is equal to a inverse b. அப்போ a inverse ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் a inverse? a inverse உடைய ஃபார்முலாவில் வாட் அபவுட் யூசிங் திஸ் ஃபார்முலா? a inverse equal to 1 by modulus of a into adjoint of a. இதில் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்ததுனால adjoint of a ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். adjoint of a equals to எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இனி ஃபர்ஸ்ட் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணாக்கா 9 1 அண்ட் செகண்ட் டயகனலில் இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மாற்றிக்கிங்க. அப்போ -1 -3. ஓகேவா? போத் டேர்ம்ஸ்க்கும் sign will be changed. ஓகேவா? இது adjoint of a. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து போயிட்டு இன்வர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ a ஓட மேட்ரிக்ஸில் மாடல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6ன்னு வருது. adjoint of a மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் டயகனலில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் இன் a inverse equal to 1 by 6 into therefore 9 minus 3 minus 1 1 ன்னு வருது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா then will be find out the formula x is equal to a inverse b ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். then will be multiply and simplify we get the result. என்னவா வருது பாருங்கள், in terms of 18,000 and 600. what about in x is equal to 18,000 and y is equal to 600? அவருடைய மந்த்லி சேலரி என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 and annual increment பார்த்தீங்கன்னாக்கா 600. அவருடைய annual income என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 600 இருக்கும். ஓகேவா? it is clear about. and see next one, fourth one question. இங்கே இதில் fourth one questionல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion methodல எப்படி கால்குலேட் பண்ணி சொல்கிறது. அப்போ let us consider that என்ன சொல்லலாம், ஒர்க் டன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பை மேன் இன் 1 டேக்கு எடுக்கும்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஒர்க் டன் பை எ உமன் எடுக்கும்போது 1 day ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். now are given the equations இருக்கும்போது 4x plus 4y equal to எத்தனை டேஸ் சொல்லியிருக்காங்க, 3. அப்போ ஒர்க் டன்னும் போது பார்த்தீங்கன்னா 1/3. அண்ட் சேம் as ஆல்சோ செகண்ட் ஒன் ஈக்குவேஷன்ஸ் whatever will be considered 2 men and 5 women சொன்னால் 2x plus 5y equal to 1/4. ஏன்னா 4 டேஸில் வித்தின் ஜாயின்லி இன் 4 டேஸ்னா 1/4 நேதாச்சு. அண்ட் சிம்பிளிஃபை நீ ஈக்குவேஷன்ஸாக ரைட் பண்ணும்போது மல்டிப்ளை ஃப்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. 12x plus 12y equal to 1 and 8x plus 20y equal to 1. அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பார்த்துறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணும்போது ax is equal to b, x is equal to a inverse b. அதே சேம் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தா அதே மாடலில் மாடல்ஸ் ஆஃப் a கண்டுபிடிக்கிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கிறோம். then will be find out the result. என்ன ரிசல்ட் வருது பாருங்கள், கேபிட்டல் x is equal to in terms of will be find out the result 1/18 and y equal to 1/36. அப்போ the work done by a man in 1 டேக்கு பார்த்தீங்கன்னா x is equal to 1/18. the time taken by a man to finish the workன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் 18 டேஸில் அவங்க முடிப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல் ஒர்க் டன் பை உமனில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1/36. அதுக்கு நம்ம ஒர்க் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப்
ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் அபவுட் த ஃபினிஷ் த ஒர்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 டேஸில் முடிப்பாங்கன்றது இன் திஸ் கண்டிஷன். ஓகேவா, புரியுதா? அண்ட் see the last one question for in a matrix inversion method. What about in the prices of 3 commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively given கொடுத்திருக்காங்க. A person P purchases 4 units, B and sells 2 units of A and and 5 units of C. Person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 units of B and 1 unit of C. In this process P, Q and R earn எவ்வளோ ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க? 15,000, 1,000 and 4,000 respectively. Find the prices per unit of A, B and C using the matrix inversion methodல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்யூஷன் எடுத்துக்கலாம்? Let us consider the price of A X unit and the price of B Y unit and the price of C Z unit. ஏன்னா in terms of 3 unknown வச்சு யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராப்ளம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 2x minus 4y plus 5z equal to 15,000. இது எப்படி இங்கே மைனஸ்லாம் வந்துச்சு சார்? டவுட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி கன்சிடர் எ பர்சன் P purchases 4 units from B, 4 units of B and sells 2 units of A, 2 units of A. இந்த இடத்துல சேல்ஸுன்றதுனால அது வித்துடுச்சின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது நெகட்டிவில் வருது. 5 units of Cன்றது பாசிட்டிவில் வரும். ஓகேவா, அதே போல் எந்த இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன சொல்லலாம் பாருங்கள், நெகட்டிவில் எழுதிக்கலாம். அப்போ இந்த ஆர்டரில் ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றின உடனே AX is equal to B, X is equal to A inverse B. அப்போ A inverse கண்டுபிடிச்சு ஆகணும். A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா determinant of A into adjoint of A. ஓகேவா, determinant of A into adjoint of A. அப்போ determinant of A ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 68 கிடைக்குது. அடுத்தது adjoint of A. இதுக்கு முன்னாடி 2x2 மேட்ரிக்ஸில் பார்த்தோம், ஈஸியஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் 2x2 மேட்ரிக்ஸில். இப்போ 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது adjoint A? in terms of ஒவ்வொரு 2x2 டிட்டர்மினன்ட்ஸையும் எடுத்து வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அதனுடைய டிரான்ஸ்போஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஏஐஜேன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏஐஜேயோடைய டேர்ம்ஸை தான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அது எனக்கு என்னென்னு கிடைக்குது பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இப்போ ஏ அட்ஜாயிண்ட் இன்வர்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் 1/modulus of A into adjoint of A ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 1/68 then the matrix is multiple. இதை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய given capital Xல் அப்ளை பண்ணுறோம். 1/68 இந்த அப்டேட்டோ B ஓட மேட்ரிக்ஸ் then will be multiply. அப்போ therefore இங்கே 68 இருக்குது. இதிலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 1000 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1000 divided by 68 and also we will be multiply rows and columns will be expanding the term. Then we get the result என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 136 68 204. இப்போ 1000 terms 68 உள்ளே இருக்குது. அந்த 68 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2 1 3ன்னு வருது. அப்போ therefore 1000 உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் 2000 1000 3000. அப்போ எக்ஸோட இது பார்த்தீங்கன்னாக்கா 2000, ஒய்யோட இது பார்த்தீங்கன்னா 1000 அண்ட் இசடோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா rupees 3000. ஓகே, இட் இஸ் கால்ட் அபவுட் த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகே, இன் சி த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எ கிராமர்ஸ் ரூலில் அப்ளை பண்ணுற வேர்ட் ப்ராப்ளம். கிராமர்ஸ் ரூல் இப்போ செகண்ட் ஒன் டைப்பில் பார்க்க போகிறது கிராமர்ஸ் ரூலோடைய வேர்ட் ப்ராப்ளம். அதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் எக்ஸசைஸ் 1.4ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், in a competitive examination 1 mark is awarded for every correct answer while 1/4 mark is deducted for every wrong answer. கரெக்ட் ஆன்சராக இருந்துச்சுனாக்கா அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதே போல் தப்பாக இருந்துச்சுனாக்கா அதனுக்கு 1/4 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிடெக்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ இப்போ ஸ்டூடெண்ட் ஆன்சர்டு 100 கொஸ்டின், இப்படி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்டு 100 கொஸ்டின் அண்ட் காட் 80 மார்க்ஸ். How many questions did he answer correctly?
அப்போ எத்தனை கொஷின்ஸ் அவங்க கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு 80 மார்க்ஸ் கிடச்சிருக்கும். அதுதான் கொஷின்ஸோட நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இதை கிராமர்ஸ் ரூலில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ therefore the number of questions answered பார்த்தீங்கன்னா 100. let the number of questions answered correctly be x. the number of questions answered wrongly இருந்துச்சுன்னா அதை y-ன்னு எடுத்துக்கலாம். இதான் let us consider the denoted terms. x plus y equal to 100. அதே x minus 1/4 ஏன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, தப்பாக இருந்துச்சுன்னா நெகட்டிவில் வந்துடும் 1/4 y. that is equivalent to எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க? 80 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ 80. அப்போ then simplify we get the term 4 in terms மல்டிப்ளை பண்ணி simplify பண்ணுறோம். நீ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றிட்டு again in terms of உடனே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றின உடனே டிட்டர்மின் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க டினோட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. என்ன டினோட் பண்ணியிருக்காங்க? அப்ளைங் த கிராமர்ஸ் ரூல் ஒன்லி. அப்போ வடபடி டிட்டர்மெண்ட் இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம். அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்தாக்கா தட் இஸ் -5 வருது. அதுக்கு அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு காலமை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை பி மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ∆x ஃபைண்ட் பண்ணுறோம். ∆xோட வேல்யூ -420. அதே போல் இந்த இதை ஃபஸ்ட்டு இது அப்படியே வச்சுட்டு செகண்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் -80. அப்போ வாட் அபவுட் த யூசிங் த கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா? x is equal to ∆x divided by ∆ -450 divided by -5 that is equal to 84. and y is equal to ∆y divided by ∆, that is -80 divided by -5 that is equals to 16. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு கரெக்ட்லி பார்த்தீங்கன்னா 84 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் என்ன கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம். ஓகே, வெரி ஈஸியஸ்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? And see the next one, third question. A chemistry has one solution which is 50% acid and another solution which is 25% acid. About how much each should be mixed to make 10 liters of a 40% acid solution. Use Grammer's rule to solve the problems. Okay, Grammer's rule apply பண்ணி solve பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கன்சிடர் பண்ணலாம்? Let the number of liters in a 50% acid use be XL and the number of liters in 25% acid used YL. ஓகே, அந்த நோட்டேஷனில் நம்ம டினோட் பண்ண போகிறோம். அப்போ வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் லிட்டர்ஸில் சொல்கிறதுனா எக்ஸ் லிட்டர்ஸ் அண்டு ஒய் லிட்டர்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னும் போது பார்த்தீங்கன்னா ஓவரால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க 10. ஓகேவா? அப்போ therefore that is will be considered 10 லிட்டர்ஸ்ன்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. நீங்கள் பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்கன்னா 50 divided by 100 எக்ஸ் ப்ளஸ் 25 divided by 100 ஒய் ஈக்குவல் டு 40 by 100 into 10. அப்போ on simplify we get the terms என்ன வருது பார்த்தீங்கன்னாக்கா x plus y is equal to 10 and x by 2 plus y by 4 equal to 4. That is on simplify 2x plus y equal to 16. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிடுச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றும் போது இந்த ஈக்குவேஷன்ஸ் வில் பி ax plus b. ax plus bக்கு மாற்றினாக்கா தென் வில் பி டிட்டர்மெண்ட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். del will be calculate that is -1 கிடைக்குது. அண்ட் ∆x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் -6 அண்ட் ∆y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் -4. அப்போ x is equal to ∆x divided by ∆ -6 by -1 is equal to 6 and y is equal to ∆y divided by ∆ -4 divided by -1 is equal to 4. அப்போ therefore we have to mix 6 liters of mix in a 50% acid and 4 liters in mixed about in a 25% acid. ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். புரியுதா? இதெல்லாம் வீடியோஸை ஸ்டாப் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க உன்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சி அபவுட் த ஃபோர்த் சம். வாட் அபவுட் இன் எ ஃபோர்த் கொஸ்டின்? ஓகே, இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out of the same rate. If pump B is inadvertently run in the reverse, then the tank will be filled in 30 minutes. How long would it take each pump to fill the tank by itself? இது கிராமர்ஸ் ரூலில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் given x minutes and y minutesன்றது பம்ப் ஏ வந்து x மினிட்ஸும்
பம்ப் y வந்து பார்த்தீங்கன்னா b வந்து பார்த்தீங்கன்னா y மினிட்ஸ் எடுத்தாச்சு. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் இன் டேர்ம்ஸில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸில் செட் பண்ணிக்கலாம். அப்போ given 1/x + 1/y is equal to 1/10. அதே போல் அங்கே ரிவர்ஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸில் வெளியில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க 30 மினிட்ஸ். அப்போ 1/x - 1/y = 1/30. புட் 1/xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது. அப்போ 1/x is equals to a, 1/y is equal to b. both of the terms ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது a plus b equal to 1/10 and a minus b equal to 1/30. then we'll be applying the equation matrix equation form மாத்திரம் ax equal to b. அப்போ then will be determinant of a del find out பண்ணுறோம் -2 del a கண்டுபிடிக்க போகிறோம். del a simplify பண்ணி find out the value -4/30 and del b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் -2/13 வருது. இதோட ப்ராப்ளம்ஸ் will be not completed. இதை என்னோட கண்டினியூஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது del a del b கண்டுபிடிச்சதை will be using the a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ஓகேவா. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா you will be using the 1/15 வருது del a divided by del அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். del a divided by del அப்போ 1/15 b equal to del b divided by del equal to 1/30. அப்போ a ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் 1/xன்னு எடுத்திருக்கேன். அப்போ 1/15 equal to x. அது ரெசிப்ரோக்கலாக மாற்றினாக்கா this x is equal to 15 and also b equal to 1/y. அப்போ y is equal to சொல்லும்போது 30 ஓகேவா. அப்போ pump a can fill the tank in 15 minutes and pump b can fill the tank in 30 minutes ஓகேவா. இதுதான் given question ஓகே. அண்ட் எல்லாருமே இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் see the next one, fifth one problem. This is for the grammars rule apply பண்ணுற part will be complete. What about in your fifth question? A family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட போகிறாங்க ஒரு ஃபேமிலி. அதில் 3 people இருக்காங்க. The cost of 2 தோசை வந்து பார்த்தீங்கன்னா the cost of 2 தோசை 3 இட்லிஸ் and 2 வடைஸ் is 150. அவங்க காஸ்ட் அமௌண்ட்டை சொல்லிட்டாங்க 150. அதே போல் the cost of 2 தோசை 2 இட்லிஸ் and 4 வடைஸ் is 200. அதே போல் the cost of 5 தோசை and 4 இட்லிஸ் and 2 வடைஸ் is 250. The family has 350 in the hand. அவங்க ஃபேமிலி கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 350 தான் இருக்குது. and they ate 3 தோசை and 6 இட்லிஸ் and 6 வடைஸ். will they be able to manage to pay the bill within the amount they had? இது கொஷினில் கேட்டிருக்காங்க பண்ண முடியுமான்றது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதை let the cost of 1 தோசை be xன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 1 இட்லி பார்த்தீங்கன்னா y and the 1 வடை பார்த்தீங்கன்னா zன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ what about will be consider the given equation. அதை ஈக்குவேஷன்ஸாக ரைட் பண்ணுறோம் கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை. அதை வச்சு நான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றும் போது ax is equal to bன்னு வருது. அப்போ ஏன்றதை நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது we get the result என்னென்னு வருது பார்த்தீங்கன்னா 20 வருது. அப்போ டெல்லோட வேல்யூ 20, del x கண்டுபிடிக்க போகிறோம். del x கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸிங் அபவுட் த டேர்ம் ஓகே. அப்போ ரீப்ளேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வருதுனாக்கா 600. அதே போல் del y கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதனுடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 ஓகே. அதே போல் தேர்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அது del z ஓகேவா. தேர்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணால் del z வருது. அதனுடைய இது வேல்யூஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 வருது. அப்போ இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கலாம். 30, 10, 13 வருது. அப்போ ஒரு காஸ்ட் ஆஃப் ஒரு தோசையோட ரேட் பார்த்தீங்கன்னா 30, ஒரு இட்லியோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 அண்ட் ஒரு வடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 30. இது வந்து காஸ்ட் ஆஃப் இதில் வந்துருச்சுனாக்கா what about will be லாஸ்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, now cost of 3 தோசை and 6 இட்லிஸ் and 6 வடைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be multiply 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. how we will get the values? அப்போ therefore 330. அவங்க கையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, they are having 350. அப்போ it is able to manage to pay the bill ஓகேவா. அவங்களால என்னது அந்த பில்லை பே பண்ண முடியும் ஓகேவா. it is clear about this is part of the over of the grammars rule okay. and see the next one part
Okay, it is considered about the next one part of the term. Okay, number 2 types of method word problems complete பண்ணிருந்தோம். அது next topic about in a word problem in exercise 1.5 by using the Gaussian elimination method ல பார்க்கக்கூடிய word problems இப்போ பார்க்க போறோம். இனி செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். If ax² plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61, 9 respectively. Find a, b and c. a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ given the equations are polynomial equations உள்ளதுனால quadratic equation p of x is equal to எடுத்திருக்கோம் ax² plus bx plus c when p of x is divided by x plus 3, x minus 5, x minus 1. அப்போ the remainder respectively. அப்போ என்ன வருது பாருங்க, -3 அப்ளை பண்ணால் the remainder will get the term 21. y அப்ளை பண்ணால் 61, 1 அப்ளை பண்ணும்போது 9. அப்போ p of -3 அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். x இருக்கிற இடத்துல in terms of will be replaced about -3. அப்போ on equations will be considered about -a minus 3b plus c 21 equal to 21. Okay, and also p of 5 apply பண்ணும்போது then replacing about the equation 25a plus 5b plus c equal to 61, and now p of 1 is equal to 9 apply பண்ணும்போது then will be required equation a plus b plus c equal to 9 வரும். ஓகேவா? அப்போ 3 equations will be required. அப்போ 3 equations கிடைச்சதுன்னா then will be matrix form மாற்றலாம். அப்போ matrix form மாற்றும் போது ax plus b, ax equal to b க்கு மாற்றிக்கிறோம், ax equal to b. இந்த இடத்துல x எல்லாமே எனக்கு என்ன வேரியபிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா abc, ஏன்னா ஈக்குவேஷன்ஸில் abcன்றதான் இருக்குது, அதனால் abcன்ற ஆர்டரில் இங்கே ரைட் பண்ணியாச்சு. xyzன்னு மாற்றி எழுதிடாதீங்க, இட் வில் பி ராங்காக போய்டும். ஓகேவா? ஏன்னா abc தான் உன்னுடைய unknowns, then will be find out the result. ஓகேவா? இப்போ எனக்கு இதை என்ன பண்ண போகிறோம்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணுறது. ஓகேவா? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் then will be calculate. எப்படி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் then will be find out the result a, b where a slash b, a, b equals to a மேட்ரிக்ஸையும் b மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுனா மொத்தம் நம்பர் ஆஃப் ரோஸில் பார்த்தீங்கன்னா 3 rows, நம்பர் ஆஃப் காலம்ஸில் பார்த்தீங்கன்னா 4 columnsல வந்துடும். ஓகேவா? அப்போ வில் பி யூஸிங் த ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இட் இஸ் கன்சிடர் அபவுட் த மேட்ரிக்ஸ் Gaussian எலிமினேஷன் மெத்தடில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம். எலிமினேஷன் மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இன்னும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 வரணுனால ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், r1 இன்டர்சேஞ்சிங் r3, டபுள் இம்ப்ளைஸ் கண்டிப்பாக மார்க் அவுட் பண்ணோம், ஏன்னா இன்டர்சேஞ்சிங் அபவுட் ரெண்டுத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? it is equivalently. அப்போ therefore that is will be considered. அப்போ in terms of r2 in terms of என்ன பண்ணலாம், இந்த என்ட்ரி எனக்கு 0 வர வைக்கணும். அப்போ 0 வர வைக்கணும்னா r1 25 மல்டிப்ளை பண்ணி r2 கூட சப்ராக்ஷன் பண்ண போகிறோம், then we will get the resultant of the term -20, -24, -164. அதே போல் r3 இந்த என்ட்ரி எனக்கு 0 வர வைக்கணும். அப்போ r1 9 மல்டிப்ளை பண்ணி then will be subtract r3 interchanging r3 -9 r1 and simplify they get the term. இப்போ இந்த ரெண்டு என்ட்ரிஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் ரோவுக்கும் தேர்ட் ரோவுக்கும் will be change. அப்போ செகண்ட் ரோவில் பாருங்கள் in terms of மல்டிபிள் ஆஃப் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணும்போது என்ன கான்ஸ்டன்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணால் தென் வில் பி ஈக்குவல் 5r3 + 3r2 அந்த ஆர்டரில் யூஸ் பண்ண போகிறோம். தென் வி கெட் த ஆன்சர் வில் பி 0, therefore -32 -192. இப்போ இதை நான் ஈக்குவேஷன்ஸாக மாற்ற போகிறேன். எப்படி ஆர்டரில் மாற்ற போகிறேன்னா இது a b c equal to constant. அப்போ a plus b plus c equal to 9 first equation, and minus in terms of first one 0, at the -20b -24c equal to -164 அந்த ஆர்டரில் இருக்கிறது. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -32c equal to -192. அப்போ c ஓட வேல்யூ கெட் த ரிசல்ட். வாட் அபவுட் வி கெட் த c ஓட ரிசல்ட் 6ன்னு வருது. ஓகேவா? அப்போ பேக் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணுறோம். சியோட வேல்யூ ரிவர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பியோட வேல்யூ என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைக்குது. பியோட வேல்யூ 1ன்னு கிடைச்சதை வச்சு சியோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வி கெட் த ரிசல்டன்ட் ஆஃப் த வேல்யூஸ் a equal to 2. அப்போ therefore a equal to 2, b equal to 1, c equal to 6. This is the solution of the term. Okay va? We'll see the remaining of the terms in next class la paakalam. Okay va? Thank you to all.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. IITM BBS சில தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.